ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசிருசி சமையல். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னைக்கான உங்களுடைய மோட்டிவேஷனல் லைன் என்னன்னா, என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள், இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் இழந்து விடாதே. டுடே நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. குலோப் ஜாம் செஞ்சு காமிக்க போகிறேன் இன்றைக்கி உங்களுக்காக. எப்பயுமே குலோப் ஜாம் செய்கிறது ஒரு பெரிய ரிஸ்க்காகவே நம்ம எல்லாரும் நினச்சிட்ருக்கோம். ஆனால் குலோப் ஜாம் செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் சொல்கிற டிப் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குலோப் ஜாம் சூப்பராக இருக்கும். பொதுவாக குலோப் ஜாம் செஞ்சாலே உடனே சாப்பிட முடியாதுங்க. 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். பட் நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தடில் நீங்கள் உடனே சாப்பிட்லாம். அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் பால் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கீ, ஒரே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 கப் போல் பால். சுகர் சிரப் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பால் பவுடருக்கு 1/2 கப் சீனி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா அதை விட கம்மியாக கூட எடுத்துக்கோங்க. 1 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், பிஞ்ச் ஆஃப் குங்குமப்பூ, கொஞ்சமாக ஏலக்காய் தூள். கேஸ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சிடலாம். எடுத்து வச்சிருந்த 1/2 கப் சீனி, அது கூடவே 1 கப் தண்ணி. கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போது சரியாக 10 நிமிஷம் ஆச்சு. இந்த மாதிரி மெல்ட் ஆயிடுச்சு சுகர் எல்லாமே. கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த குங்குமப்பூ, ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே சுகர் சிரப் ரெடி பண்ணிங்கன்னா சரியாக 10 to 12 மினிட்ஸில் சுகர் சிரப் ரெடி ஆயிரும். 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது நல்லா ஒரு கொதி வரட்டும். சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிசுப்பு தன்மையாக இருந்தால் போதும். நம்மளோட சுகர் சிரப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், எண்ணெயை தொட்டால் ஒரு பிசுப்பு தன்மை வரும்ல, அந்த அளவு இருக்கணுங்க. இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஜாமுன் செய்கிறதுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் பால் பவுடர், அது கூடவே மைதா, பேக்கிங் பவுடர், நெய். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 கப் பால் இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை. இது காய்ச்சி ஆற வச்ச பால். ஒரு டேபிள் ஸ்பூன் பால் மட்டும் எனக்கு மீதமாயிருச்சு. இப்போ மாவு இந்த மாதிரி பிசுன்னு தான் இருக்கும். நம்ம 1 டீஸ்பூன் போல் நெய் விட்டு நல்லா கலந்துடலாம். அப்போ கையில் ஒட்டாமல் வரும். ஜாமுன் செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு எந்த கிராக்குமே இல்லாமல் பால் செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். கிராக் எதுவுமே இருக்கவே கூடாதுங்க. அந்த மாதிரி நீங்கள் ஜாமுன் செஞ்சு எடுத்துக்கோங்க. 1 கப் பால் பவுடரில் சரியாக எனக்கு 20 ஜாமுன் கிடச்சிச்சு. கேஸ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுருங்க. பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினோன்னையுமே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கடாய் லைட்டாக சூடானதும் நம்ம வச்சுருந்த பால்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 10 போல் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். பால்ஸை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எண்ணெயை மட்டும் ரோல் பண்ணி விடுங்க. பால்ஸ் எதுவுமே நம்ம இப்போ டச் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் கழித்து பால்ஸ் எல்லாமே நமக்கு மேலே வந்துடும். இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறம் 2 சைடுமே நல்லா திருப்பி விட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போது நம்மளோட ஜாமுன்ஸ் எல்லாமே சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துட்டு சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பில் ஆட் பண்ணும்போது சுகர் சிரப் சூடாக இருக்கணும், மிதமான சூட்டில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மிச்சம் இருக்கிற பால்ஸ் எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு கேஸை ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் ஹீட் பண்ணி லோ ஃப்ளேமில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட ஜாமுன் எல்லாமே பர்ஃபெக்டாக ஃப்ரை ஆகி வரும். இப்போது நம்மளோட ஜாமுன்ஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை சுகர் சிரப்பில் ஊற வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம டைரெக்டாக சாப்பிட்றலாம். இப்போ நான் இதை சாப்பிட்றேன். வாவ், கட் பண்ணும்போதே எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள். வாவ், குலோப் ஜாம் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் நம்ம குலோப் ஜாம் எடுத்து வாங்கவே மாட்டோம். உங்கள் பசங்க உங்ககிட்ட வந்து கடையில் குலோப் ஜாம் வாங்க வேணாம், நீங்கள் செஞ்சு கொடுங்க மம்மின்னு கேட்குற அளவு இதோட டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எனக்கு பதிவு பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ரசிங்க, நீங்களும் சமைச்சு ரசிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.